Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்லாஸ் ஃபேமிலி கூட கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு லன்ச் டேட்டுக்காக போயிருந்தோம். ஸோ அதுக்கான vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வியர் பண்ணியிருக்க எல்லோ குர்த்தி நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் குர்த்தி எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மீஷோ ட்ரெஸ்ஸஸ் ஹால்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த குர்த்தியோட லிங்க் கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மதியானம் ஒரு 12 o'clock ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து வெளியில் போகலான்னு சடனாக ஒரு பிளான் பண்ணி ரெடியாகி இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு சூப்பரான மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தேடிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போகிற ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் போகிற வழியில் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க ஆன் தி வே. ஸோ அதுக்காக அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் டெண்டர் கோகோனட் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான வெயிலாக இருக்குது. டெய்லியுமே நான் கோயம்புத்தூரில் போடுற எல்லா விலாக்லேயுமே நான் டெண்டர் கோகோனட் சாப்பிட்றது கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே இருந்த எல்லா நாளுமே நாங்கள் இளநீ குடிச்சிட்டே தான் இருந்தோம். ஸோ இப்போ இளநீ குடிச்சு முடிச்சுட்டு ரிலேட்டிவ்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போது நாங்கள் லன்ச்சுக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க உக்கடம் அப்படிங்கிற இடத்துல பர்ஷியன் குரேஷி மந்தி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் லன்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் ஒய் பர்ஷியன் குரேஷி மந்தி அப்படின்ற ஒரு கொஷின் உங்கள் எல்லாருக்கும் வரும். ஸோ கோயம்புத்தூரில் பெஸ்ட்டான மந்தி பிரியாணி கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக ரெகுலராக அங்கேயே தான் போய் சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், டேஸ்ட்டு, டெக்ஸ்சர்னு இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே 10 on 10ன்னு தான் சொல்லணும்.
அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, பீஃப் மந்தி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காது. ஸோ பீஃப் மந்தியுமே இங்கே கிடைக்குது. அதுவும் பீஃப் ரான் மந்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும், இங்கே ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அகைன் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் உங்களுக்கு போகவே தோணாது. இங்கத்தி ஃபுட் டேஸ்ட்டுக்கெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஒரு மந்தியுமே உங்களுக்கு வந்து 1000 rupees 1200 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. பட் நீங்கள் கொடுக்குற மணிக்கு வர்த்தான குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி டேஸ்ட்டுன்னு எல்லாமே இதில் அடிப்பொலியாக இருக்குது. ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்ததும் தெரியலை, சாப்பிட்டதும் தெரியல. அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி டைமாக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. வயிறு நிறைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு நம்ம அவுட்டிங் வந்தால் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களோட கசினும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்க உக்கடம் அப்படிங்கிற ஏரியாவில் என்டார்டிகா சீ வேர்ல்டு அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இந்த பெர்ஷியன் குரேஷி மந்தி இருக்குது. சரி, அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே போய் ஒரு போட் ரைட் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கசின்ஸ்க்கு நிறைய கிட்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன கிட்ஸ், அவங்கெல்லாம் அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் மாற்றிட்டாங்க. சரி, நாங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்துட்டு ப்ரைஸிங் அண்ட் டைமிங்லாம் செக் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னொரு நாள் வந்து இங்கே விசிட் பண்ணலான்றதுக்காக எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மெனு எல்லாமே ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இப்போது நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் நின்று காற்று வாங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. கிளைமேட் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா மைல்டாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோயம்புத்தூரில் இல்லாமல் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.